ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், R2DH ஃபேமிலியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம் பார்வைக்கு வரவிருக்கும் தலைப்பு சவ் சவ். பொதுவாகவே சந்தைக்கு சென்றால் முதலில் நாம் தேடுவது உருளை மற்றும் காலிஃப்ளவராகத்தான் இருக்கும். ஆனால் சந்தையிலேயே மிகவும் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய காய் சவ் சவ். ஆனால் சில பெண்கள் இது என் குழந்தை சாப்பிடாது, தாங்களும் சாப்பிட மாட்டோம் என கூறி கேட்டிருப்போம். ஆனால் அப்படி இனிமேல் சொல்லாதீர்கள். இதில் இருக்கும் நல்லதை தெரிந்து கொண்டால் எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கி விடுவீர்கள். விட்டமின் ஏ, பி, சி, கே போன்ற எதிர்ப்பு சக்திகளை அடங்கியிருக்கும் காய்தான் சவ் சவ். அதனால்தான் பல பயங்கரமான நோய்களை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்துகிறதாம். குறிப்பாக புற்றுநோய் முன்கூட்டியே தடுக்கக்கூடிய அத்தனை விட்டமின்களும் இந்த காயில்தான் இருக்கின்றது. நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த இந்த சவ் சவ் உடல் எடையை குறைக்க முயற்சிப்போருக்கு பெரிதும் கை கொடுத்து உதவுகிறது. உடலில் உள்ள கொழுப்புக்களை குறைப்பதால் அதிக பயன்களை தருகிறது. குறிப்பாக வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்கச் செய்கிறது. குறைந்த கலோரிகளும் அதிக நார்ச்சத்தும் உள்ளதால் டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் உணவாக உள்ளது. இந்த சவ் சவ்வை தண்ணீர் ஊற்றி உப்பு மிளகு சேர்த்து சூப் போல செய்து சாப்பிடுவதற்கு முன் குடித்து வந்தாலே போதும். அளவு நிறைய தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு சீரகம் மிளகு தாளித்து கஞ்சி போல செய்து குடித்தால் உடல் எடை குறையுமா. இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் சவ் சவ் ஓர் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். வளரும் பிள்ளைகளுக்கு சவ் சவ் அதிகம் தர வேண்டுமா? காரணம், கால்சியம் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் எலும்புகளையும் பற்களையும் பலமாக்குகின்றது. தைராய்டு பாதிப்பு உள்ளவர்கள் தாராளமாக சவ் சவ் சாப்பிடலாம். அதே போல கல்லீரலில் இருக்கும் கொழுப்புக்கள் கரைப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுவதாக முக்கிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த சவ் சவ் காயை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதனால் கல்லீரல் கொழுப்புக்கள் கரைந்துவிடும். அத்துடன் வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளும் விலகி சிறுநீரக பிரச்சனைகளை உருவாகாமல் தடுத்து விடுகிறதாம் இந்த சவ் சவ். பெருங்குடல் சிறுங்குடல் சம்பந்தமாக கோளாறுகளை நீக்கி குடல் மூலம் உருவாகக்கூடிய அனைத்து தொந்தரவுகளையும் சவ் சவ் சரி செய்கிறதாம். கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் கால்களில் ஏற்படும் வீக்கங்கள் குறைய இந்த சவ் சவ் அதிகம் பயன்படுத்துவார்களாம். சருமப்புழுவை ஏற்படுத்தும் தன்மை இந்த சவ் சவ் காய்களுக்கும் உள்ளது. இதனால் இளம் வயதிலேயே ஏற்படும் முகச்சுருக்கம் தடுத்து நிறுத்தப்படும். இது நீர்ச்சத்து காய் என்பதால் வேக வைத்து மென்மையாக சுமையாக மாறிவிடுகிறது. எனினும் இதில் உள்ள கொட்டையை நீக்கி விட்டு சமைக்க வேண்டும். இந்த காய் புற்றுநோயிலிருந்து கொழுப்புகளை குறைப்பதிலிருந்து உடல் எடையை குறைக்கிறது. எப்பொழுதும் இளமையாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. பிள்ளைகளுக்கு கால்சியம் சத்துக்கள் அதிகம் கிடைக்கிறது. குடலில் ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் செய்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். உணவே மருந்து என்று சொல்வார்கள். அப்படி படைக்கப்பட்டவையில் ஒன்றுதான் இந்த சவ் சவ். நன்றி, வணக்கம்.